சென்னை பெரம்பூர் தொகுதியில் மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். சென்னை பெரம்பூர் தொகுதியில மக்களுடன் புதிய தலைமுறை இன்னைக்கு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. மக்களோட கோரிக்கைகளெல்லாம் என்ன, மக்கள் என்ன சொல்றாங்க, கூடுதல் விவரம். விக்னேஷ், புதிய தலைமுறை சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஜனநாயக திருவிழா 2026 என்ற வகையில் புதிய தலைமுறை பேருந்து ஒன்றை இயக்கிக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களுடைய இந்த 2026 தேர்தலில் மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது என்ன, அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டமாக அந்த பேருந்து சென்று அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளுக்குமாக சென்று கடந்த பிப்ரவரி மாதம் முதல் இதுபோன்று தமிழ்நாடு முழுவதும் இந்த பேருந்து மூலியமாக அப்பகுதி மக்களுக்கு நேரடியாக சென்று அவருடைய தொகுதியினுடைய எதிர்பார்ப்பு என்ன, அந்த தொகுதியினுடைய பிரச்சனைகள் என்ன, அதே போன்று வரக்கூடிய இந்த தேர்தல் முடிந்த பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கோரிக்கைகள் என்ன போன்றவற்றை நேரடியாக களத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று இந்த நட்சத்திர தொகுதியாக இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதிக்கு இந்த பேருந்து, புதிய தலைமுறை பேருந்து வந்திருக்கிறது. காலையில் குளத்தூர் தொகுதியிலும் இதே போன்று இந்த மக்களுடன் புதிய தலைமுறை என்ற வகையில் ஜனநாயக திருவிழாக்கான பேருந்து நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தற்போது பெரம்பூர் பகுதியில் நடைபெற்று வருகிறது. கொடுங்கையூரில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் மக்களுடைய கருத்துக்களை நேரடியாக களத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு புதிய தலைமுறையுடைய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய கோரிக்கைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகள் என்பது அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கைகள், அதே போன்று அவருடைய எதிர்பார்ப்புகள், வருங்காலத்தில் வரக்கூடிய செயல்படுத்த வேண்டியது போன்றவையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கொடுங்கையூரில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு, அதை எப்படியெல்லாம் அதை மேம்படுத்த வேண்டும், இந்த குப்பை கிடங்கு அகற்ற வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளும் வைக்கிறார்கள். அதே போன்று பெரம்பூர் பகுதியில் சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், அதே போன்று மாணவர்களுடைய கல்வி தரத்தை உறுதிப்படுத்த வேண்டும், மாணவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு போன்றவற்றை பெருக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த புதிய தலைமுறையுடைய இந்த பேருந்து நிகழ்ச்சி என்பது மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மக்கள் ஆர்வத்தோடு அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.